பெடிகிரி கொஸ்டின்ஸ் எப்படி ஈஸியாக அனலைஸ் பண்ணுறது ஆன்சர் பண்ணுன்றத சிம்பிள் ஃப்ளோ சார்ட்டில் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின்னா, ஒரு டிசீஸ் இருக்குது, அந்த டிசீஸ் மேலே மட்டும் அஃபெக்ட் பண்ணுது, மேல் மட்டும் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்றது கொஸ்டின். அப்படி ஆனாங்க அப்படின்னா அந்த ஜீன் எங்கே இருக்கும்னு பார்த்தோம்னா ஒய் குரோமோசோமில் இருக்கும். ஒய் குரோமோசோமில் இருந்துச்சுன்னா ஃபாதர்கிட்ட இருந்து எல்லா சன்ஸுக்கும் போகும். அப்படி போச்சுன்னா அந்த டிசீஸ், அந்த ட்ரைட்டு ஒய் லிங்க்டாக இருக்கும். இல்லை மேல் மட்டும் அஃபெக்ட் ஆகலை, ஃபீமேல்ஸும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா, அந்த டிசீஸ் ஜெனரேஷன் ஸ்கிப் பண்ணுதான்னு பார்க்கணும். அப்படி ஸ்கிப் பண்ணுச்சு அப்படின்னா அது ரெசசிவாக இருக்கும். என்ன ரெசசிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்டாக மேல் அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா அது எக்ஸ் லிங்க்டு ரெசசிவாக இருக்கும். ஏன் எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ்னா, மேலில் ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கும். அப்போது அந்த டிசீஸ் கேரி பண்ணுற ஜீன் வந்தது அப்படின்னா எக்ஸ் லிங்க், அதாவது எக்ஸ் குரோமோசோமில் அந்த ட்ரேட் கண்டிப்பாக ஷோ ஆகும். ஓகே, அதனால மேல் நிறைய அஃபெக்ட் ஆவாங்க இந்த டிசீஸில், இந்த ட்ரைட்டில், எக்ஸ் லிங்க்டு ரெசசிவில். இல்லை மேல் மட்டும் அஃபெக்ட் ஆகலை, மோஸ்ட்டாக மேல் அஃபெக்ட் ஆகலை, ரெண்டு பேரும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகிறாங்க, ஃபீமேலும் மேலும் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அது ஆட்டோசோமல் ரெசசிவாக இருக்கும். இப்போ மேலே பார்த்த இன்னொரு கொஸ்டினுக்கு நோன்ற ஆன்சர் வந்தது அப்படின்னா, அதாவது ஜெனரேஷன் ஸ்கிப் பண்ணலை அப்படின்னா அந்த ட்ரைட் டாமினன்ட் ட்ரைட்டாக இருக்கும், டாமினன்ட் டிசீஸாக இருக்கும். டாமினன்ட்னா அது என்ன பண்ணாது, ஜெனரேஷன் ஸ்கிப் பண்ணாது, ஃபாதர் கிட்ட இருந்து எல்லா டாட்டருக்கும் பாஸ் ஆகுதான்னு பார்க்கணும் அந்த டிசீஸ். அப்படி பாஸ் ஆச்சு அப்படின்னா அது எக்ஸ் லிங்க்டு டாமினண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஃபாதர் கிட்ட இருந்து ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் டாக்டருக்கு, எல்லா டாக்டருக்கும் போகும், சன்ஸ்க்கு போகாது. அப்போது எல்லா டாக்டரும் அஃபெக்ட் ஆவாங்க. அப்போது அது என்னதுன்னா எக்ஸ் லிங்க்டு டாமினண்ட். ஓகே, எல்லா டாக்டர்ஸும் அஃபெக்ட் ஆகலை, நோ அப்படின்னா அது ஆட்டோசோமல் டாமினண்ட்டாக இருக்கும். இப்போது என்னது, அது வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸில் இருக்காது, ஆட்டோசோம்ஸில் இருக்கும் அந்த ஜீன், அந்த டிசீஸ் காஸ் பண்ணுற ஜீன்ஸ். மேலும் ஃபீமேலும் ஈக்குவலாக அஃபெக்ட் ஆவாங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய சிஎஸ்ஏ ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ்க்கு ஸ்பேஸ்மேன் அகாடமி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.